Good day to you all. நாம் ஒரு மொழியை கற்க வேண்டுமாயின் நம்மிடம் இருக்க வேண்டிய அத்தியாவசியமான பண்பு இடைவிடாத பயிற்சி, a constant practice. அந்த வகையில் நாம் தினமும் 10 வாக்கியங்கள் தமிழிலும் அவற்றை எவ்வாறு ஆங்கிலத்தில் பேசிடலாம் என்பது பற்றியும் பார்க்க போன்றோம். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? தினமும் 10:30 மணிக்கு காலையில் வெளிவருகின்ற இந்த வீடியோவை பார்வையிட்டு இங்கு பயன்படுத்தப்படுகின்ற வாக்கிய அமைப்புகளில் தினமும் பேசக்கூடிய வாக்கியங்களை முடிந்தவரை உருவாக்கி பாருங்கள், எழுதி பழகுங்கள், பேசி பழகுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. One day you can be fluent in speaking English. If you have any doubts, please do comment. I will help you. Now, let's move on to the video. அவர்கள் உடனே நல்ல நண்பர்கள் ஆகிவிட்டார்கள். அதாவது quickly become friendly or have a good connection. விரைவாக நட்பு கொள்ளுதல் அல்லது நல்ல தொடர்பாடலை பேணிக் கொள்ளல் என்பதை நாம் ஆங்கிலத்தில் hit it off எனும் phrase-ஐ பயன்படுத்தி சொல்ல முடியும். இதனுடைய வாக்கிய அமைப்பு subject plus hit it off plus with plus person என்றவாறு அமையும். இங்கு with plus person என்பது ஆப்ஷனல், எல்லா சந்தர்ப்பங்களிலும் வர வேண்டும் என்ற தேவை இல்லை. உதாரண வாக்கியங்களை பார்ப்போம். அவர்களுடனே நல்ல நண்பர்கள் ஆகிவிட்டார்கள். They hit it off right away. உடனே. They hit it off right away. எல்லாருமே கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. They hit it off right away. அந்த விருந்தில் அவளுடன் எனக்கு நன்றாக பழக முடிந்தது. அதாவது எந்தவித முன் அறிமுகமுமே இருக்கல, திடீரென்று ஆனா நல்லாவே பழக முடிஞ்சது. I really hit it off with her at the party. I really hit it off with her at the party. எங்கூட சேர்ந்து சொல்லி பாக்குறீங்களா? I really hit it off with her at the party. John மற்றும் சரத் சந்தித்த அதே தருணத்தில் நன்றாக பழகிவிட்டார்கள். John and Sarath hit it off from the moment they met. John and Sarath hit it off எப்போதிலிருந்து? அதே தருணத்திலிருந்து. From the moment they met. நாங்கள் முதல் உரையாடலிலேயே நன்றாக இணைந்தோம். We hit it off during our first conversation. We hit it off during our first conversation. எல்லாரும் வாயை திறந்து சத்தமா சொல்லி பாருங்க. Very good. We hit it off during our first conversation. என்னுடைய நாய் அயல் வீட்டு பூனையுடன் நன்றாக பழகிவிட்டது. My dog hit it off with the neighbor's cat. My dog hit it off with the neighbor's cat. எல்லாரும் மறுமுறை சொல்லி பார்ப்போம். My dog hit it off with the neighbor's cat. குழந்தைகள் நன்றாக பழகி சேர்ந்து விளையாட ஆரம்பித்தார்கள். Please comment your answer. Very good. அவர்கள் மிகவும் நன்றாக பழகியதால் ஒரு வாரத்திற்கு பிறகு காதலிக்க தொடங்கினர். Comment your answer. Very good. ஆச்சரியமாக 2 அந்நியர்கள், அதாவது அறிமுகம் இல்லாதவர்கள் உடனே பழகிவிட்டார்கள். இங்கு அந்நியர்கள் அல்லது அறிமுகம் இல்லாதவர்களை நாங்கள் strangers அப்படின்னு சொல்லலாம். Try to comment your answer. Well done. அவள் நாட்டை விட்டு சென்றாள். திரும்புவதற்கே இடமில்லை, அதாவது திரும்பி வருவாள் என்ற வார்த்தைக்கே இடமில்லை. இவ்வாறு ஒரு செயல் இனிமேல் நடக்கப் போவதே இல்லை, இனிமேல் இல்லை.
ஒருபோதும் மீண்டும் இல்லாமல் என்பதை நாம் ஆங்கிலத்தில் நெவர் மோர் எனும் ஃப்ரேஸை பயன்படுத்தி சொல்ல முடியும். அவள் நாட்டை விட்டு சென்றாள். She left the country. திரும்பி வாரன்றதுக்கு பேச்சுக்கே இடமில்லை. Never more to return. She left the country. Never more to return. எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. She left the country. Never more to return. கோட்டை பாழடைந்து நின்றது. ஒருபோதும் மீண்டும் கட்டப்பட முடியாமல். The castle stood in ruins, never more to be rebuilt. The castle stood in ruins, never more to be rebuilt. எல்லாருமே கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. The castle stood in ruins, never more to be rebuilt. அவன் என் வாழ்வில் இருந்து வெளியே சென்றான், ஒருபோதுமே காணப்பட முடியாமல். அதாவது மீண்டும் எப்போதுமே சந்திக்க போவதில்லை, காணப்பட போவதும் இல்லை. He walked out of my life, never more to be seen. He walked out of my life, never more to be seen. அந்த பழைய பாடல் இனி ஒருபோதும் ஒலிக்காது. இதுக்கு பிறகு அந்த பாடல் ஒலிக்க போவதே இல்லை. That old song will echo never more. That old song will echo never more. பறவை பறந்து போனது, ஒருபோதும் அதன் கூட்டுக்கு திரும்பவில்லை, திரும்ப போவதும் இல்லை. The bird flew away, never more to return to its nest. The bird flew away, never more to return to its nest. The bird flew away, never more to return to its nest. அவன் இனி ஒருபோதும் பொய் சொல்ல மாட்டேன் என்று உறுதியளித்தான். Please comment your answer. Well done. அந்த அப்பாவியான குழந்தை இனி ஒருபோதும் இல்லை அப்படின்னு சொன்னா, அப்பாவித்தனம் அவர்கிட்ட இனிமேல் இருக்க போவதில்லை என்றதுக்கும் சொல்லலாம், இல்ல அந்த குழந்தை இனிமேல் இல்லை என்பதையும் சொல்லலாம். Please try to comment your answer. Wonderful. அவர்களுடைய நட்பு முறிந்தது, ஒருபோதும் திரும்ப முடியாதபடி. அதாவது ஒருபோதுமே திருத்தி அமைத்துக் கொள்ள முடியாதபடி. இங்கு திருத்தி அமைத்துக் கொள்ளலை, நாங்கள் மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். Try to comment your answer. Superb. அவர்களுடைய காதல் தொலைந்தது, ஒருபோதும் மீண்டும் காண முடியாதபடி. Please comment your answer. Splendid. You got it. இப்போது நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? Hit it off என்பதையோ never more என்பதையோ பயன்படுத்தி நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் பேசக்கூடிய ஆங்கில வாக்கியங்களை சிந்தித்து பாருங்கள், எழுதி பழகுங்கள், பேசி பழகுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. Then it will be helpful for other viewers, and if you have any mistakes, definitely I will help you. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நம்புகிறேன். மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு முடிந்தவரை அனைவருடனும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள். Thank you for watching.